நிறைய குழந்தைங்க பல்லு வலின்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவாங்க. ஆனா வாயில பார்த்தா பல்லு வலிக்கான எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. இதுக்கும் உங்க ஃபீல்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? பேசிக்கா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ரெஃப்யூசல் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால போக பிடிக்காம இருக்கலாம். மேபி அவங்க வீட்டில் ஏதாவது சண்டையா இருக்கலாம், இல்லை ஸ்கூல்ல அதிகமாக புள்ளி பண்ற மாதிரி இருக்கலாம், பாடம் வந்து கஷ்டமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் ரீசனை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆயுதமா எடுத்துப்பாங்க ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு. இப்போ எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கலன்னு சொன்னா இந்த அம்மா அப்பாவது விடுவோமா, 2 வாரம் விட்டுட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் தரன்னு விட்டுருவோம். ஸோ எனக்கு ஏதோ ஒரு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். காய்ச்சல் இருக்குன்னா கண்டுபிடிச்சிருவோம், வாந்தி வருதுன்னா கண்டுபிடிச்சிருவோம். ஆனா பல்லு வலிக்குதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலா பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் பதட்டம் இருக்கும், குழந்தைங்களுக்கும் வந்துட்டு அது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இல்லையா. ஸோ நிறைய பசங்க பல்லு வலி அப்படிங்கறத வந்து ஒரு ரீசனா வச்சுக்கிறாங்க. அதுவும் இந்த காலத்து குழந்தைங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல, பயங்கர ஸ்மார்ட்டுங்க. அவங்க வீடியோஸ் பாக்குறாங்க, யூடியூப்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க, கூகுள் பண்ணி ஏஐல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலான்ட்டு அதை வந்து ஒரு நேக்கா வச்சுக்கிறாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா வந்துட்டு ஒரு பெயின் அப்படின்னு சொன்னாங்கன்னா நெக்லெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதனால கூட இருக்கலாம்.